உங்க பேர் என்னம்மா? சரோஜினி அனந்த சைனம். உங்க டிரைவிங் லைசன்ஸை காட்டுங்க. எடுத்துட்டு வரல. எடுத்துட்டு வரலையா இல்ல லைசன்ஸே இல்லையா? லைசன்ஸே இல்ல. டிரைவிங் லைசன்ஸும் இல்லையா? என்னம்மா சொல்றீங்க? லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அதோட இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்க தான் எப்படியாவது. சாரி மேடம், நான் எதுவும் பண்ண முடியாது. நீங்களும் வண்டி எடுத்துட்டு போக முடியாது. கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, நீங்க போலாம். வாங்க வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உட்காருங்க. விஜயா விஜயா, சரோஜினி அம்மா வந்திருக்காங்க பாரு. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எங்க ஒத்துக்க போறான்னு அன்னைக்கு சொன்னீங்க. அப்புறம் ஏதாவது டெவலப்மெண்ட் உண்டா? என் பொண்ணை ஒத்துக்க வச்சுட்டேனே. அப்படியா? அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. நல்ல செய்தியா தான் சொல்றீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் பையனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். சின்ன பசங்க முரட்டுத்தனமா அவங்க முடிவெடுக்கிறதுக்கு நாம விட்டுட முடியுமா? போன்ல பேசினேன் என் பிரேமியோட. 1 மணி நேரம். எப்பேற்பட்ட குடும்பத்துல நீ வாழ்க்கப்பட போற தெரியுமா? இந்த சம்பந்தத்தை விடவே முடியாதுன்னு அடிச்சு சொன்னேன். பேசுற விதத்துல பேசினா யாரா இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணிடலாம். நாம வளர்த்த பசங்க நாம கன்வின்ஸ் பண்றதா கஷ்டம். ஆமா, பொண்ணை கூட பார்க்கலையே. உங்க பையனுக்கு சம்மதம் தானே? போட்டோவை பார்த்து சரின்னு சொல்லிட்டான். மற்ற ஏற்பாடெல்லாம் நாம பண்ணிக்குவோம். முதல்ல பொண்ணு பார்க்க நீங்க எல்லாரும் வாங்க. கூடிய சீக்கிரமே பிரேமியும் பாம்பேல இருந்து வந்துருவா. யாரு? ஆட்டோக்காரன். மா பிஸி நேரமா? கொஞ்ச நேரம் இருப்பா, வரேன். லேட் ஆகுனா மீட்டரை கட் பண்ணிடுங்கம்மா. ஆட்டோலயா வந்தீங்க? ஏன் கார் என்னாச்சு? அது அது பிரேக்கை மிதிக்கிறதுக்கு பதிலா ஆக்சிலரேட்டரை மிதிச்சுட்டேன். காருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, அப்புறம் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஒரு மரம், ஒரு பால் பூத், ஒரு பொட்டி கடை, இதுக்கெல்லாம் தான் சேதம். அப்புறம் ஒரு சின்ன பையனுக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டுடுத்து. இப்ப கார் எங்க இருக்கு? வண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு. ஆமா, உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இல்லையா? இல்ல, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது. சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் புள்ளகிட்ட சொல்லி ஒன்றும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஏம்மா, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம எப்படி கார் ஓட்டுறீங்க? தப்பு இல்லையா? பொல்லாத தப்பு. நீங்க சும்மா இருங்க. எல்லாரும் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு தான் கார் ஓட்டுறாங்களா? நான் சில சமயம் அவசரத்துக்கு கார் எடுக்கிறது இல்லையா? எனக்கு லைசன்ஸா இருக்கு. இல்ல கேஸ்னு வந்துருமே. அதுக்காக தான் சம்பந்தியமா இங்க வந்திருக்காங்க. இது பாருங்க, நீங்க ஒண்ணுத்துக்கு கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ், இது கூட செய்யலைன்னா எப்படி? இத பாருங்க, நீங்க முதல்ல ஆட்டோக்காரனை டிஸ்போஸ் பண்ணுங்க. சம்பந்தியம்மாவை நம்ம ஒயிட்சீலா கார்ல வீட்டுல டிராப் பண்ண சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாம போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. வாங்க வாங்க. எஸ், கருணாகரன். கருணா, நான் அம்மா பேசுறையா. ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்யா. என்னம்மா அது? சொல்லுங்க. நம்ம சம்பந்தியம்மா, அதான்யா வரப்போற சம்பந்தியம்மா, காரு சின்ன ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிச்சு. பச்சை கலர் சியோலோ காரா? D28 ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. வண்டியை சீஸ் பண்ணிருக்காங்க. அதான் ஏன் சொல்ல வந்தேன். அந்த ஸ்டேஷன் உன்னோட மேற்பார்வையில இருக்கிற ஸ்டேஷன் தானே? கேஸுக்கு ஒண்ணும் இல்லாம கொஞ்சம் சரி பண்ணிடியா. அப்படிலாம் பண்ண முடியாதுமா. அவங்க லைசன்ஸ் இல்லாம வேற வண்டி ஓட்டிருக்காங்க. அதுக்கு தானே உன் ஹெல்ப் வேணுங்கிறது. நாட்டுல என்னெல்லாமோ நடக்குது. அவங்களுக்கு பதிலா அவங்க டிரைவர் தான் ஓட்டினான்னு சொல்லி ஃபைனை கைனை போட்டு சரி பண்ணிடு. இல்ல ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டா இன்னும் நல்லது. அம்மா, அது தப்பாயிடுமா? ஒரு சின்ன பையன் காலில் வேற அடிபட்டு அவன் ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கு. அந்த பையனுக்கு வேணா 5-10 கொடு. நம்ம வீட்டை தேடி வந்து அந்த சரோஜினியம்மா முதல்ல கேட்குறாங்க. இந்த உதவி கூட செய்யலைன்னா எப்படியா? அது வரப்போற சம்பந்திக்கு. அம்மா, அது மற்றவங்க கடமையில நான் இன்டர்ஃபியர் பண்ண மாதிரி ஆகும். தவிர நானும் என் கடமையிலிருந்து தவறிட்ட மாதிரி ஆயிடுமே. ஐயா, இந்த தாயா கடமையா இதெல்லாம் சினிமாவுக்கு தான் சரியா இருக்கும். இங்க பாருங்கம்மா, சட்டப்படி அதெல்லாம் பேசாத. காரை ரிலீஸ் பண்ண சொல்லி சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு சொல்லிடு.
உங்க மாமியாரை பார்த்தா பாவமா இருக்கியா? நான் வாக்கு கொடுத்துட்டேன். என்னையா ஒன்னும் பேச்ச காணோம்? அப்பா போனை உடைக்கிற மாதிரி சத்தமா வைக்கிறான். சத்தமா வச்சா என்ன அர்த்தம்? சம்மதம்னு அர்த்தம். என்ன சாரோ பச்சை கார்ல போனா இப்ப வெள்ளை கார்ல வந்திருக்க? இப்படி வாங்க கொஞ்சம். நீ ஏதாவது மந்திரம் போட்டியா இல்ல வண்டிக்கு சாயம் போயிடுச்சா? ஐயோ ஜோக் என்ன வண்டி இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். வண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. எப்படியாவது கேஸ் வராது தடுத்தாகணும். அது விஷயமா தான் உடனே பேச வந்தேன். பரவாயில்லையே, என் சாபம் இவ்வளவு சீக்கிரமா பழிச்சிருக்கே. என்ன பீடிகை எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. வண்டி இடிச்சு யாரையாவது க்ளோஸ் பண்ணிட்டியா? பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன பையனுக்கு கால்ல அடி. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம காரை எடுக்காதேன்னு சொல்லுவேன், கேட்டியா? இப்ப என்ன செர்மன் வேண்டி கிடக்கு. இந்த பாரு, பையனுக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா உன்னை உள்ள தள்ளிடுவாங்க. எப்படா அப்ப நான் உள்ள போப்பேன்னு காத்துட்டு இருக்கீங்களா? சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. கேஸ் வராம எப்படியாவது சமாளிக்கணும். யாரையாவது தன்னை கட்டணும். தன்னை கட்டணும். அதுக்கு நிறைய ஆளுங்களை பார்க்கணும், ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணணும். பைசா செலவு இல்லாம இப்போ ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன் நான். மத்ததெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. என் கையில இருக்கா? நீ போய் இடிச்சிட்டு என் கையில என்ன இருக்குங்கிற? ஆமா, உங்க பொண்ணு, அதான் உங்க சீமந்த புத்திரி பிரேமிய தன்னை கட்டணும். புரியல. புரியாதே? அன்னைக்கு பொண்ணு கெட்டு வந்தாரே வீராசாமி, நேரா அவங்க வீட்டுக்கு போய் பிரேமி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான்னு பொய்ய சொன்னேன். அடி பாவி. பாவி என்ன, என்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்ரிஷியேட் பண்ணாம. என்னாச்சு தெரியுமா? அந்த அம்மாக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் புள்ளிட்ட சொல்லி கேஸ் வராம பாத்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. இது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா? கிரிமினல் மைண்ட். உருப்படியா ஒரு காரியத்தை செய்யுங்க. நான் சொன்ன பொய்ய உண்மையாக்குங்க. பிரேமிய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருங்க. உன்னை கேஸ்ல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக உன் பொண்ணை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணுமா? ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்க கடமையை நிறைவேற்றுங்கன்னு ஆசைப்பட்டீங்களே. போகாத ஊருக்கு வழி தேடுறீங்க அப்படின்னு அன்னைக்கு. அது அன்னைக்கு. இன்னைக்கு போற ஊருக்கு வழி இதுதான். உடனே பிரேமிக்கு ஒரு லெட்டர் எழுதிருங்க. ரொம்ப பிடிவாத காரியாச்சாவா? என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எப்படியாவது அவளை வரவழைங்க. கரெக்ட். அவ வந்தாதான் எல்லாத்துக்குமே சரியா இருக்கும். என்னடா கார்த்திக், என்ன படம் இது? சூப்பர் படம் தான். சும்மா சாமி படத்தை எடுத்துட்டு இது மாற்ற, அப்படி என்ன படம் இது? சாமிக்கு மேல சாமி வரும். சொல்றா, யார் படம்? கல்கி பகவானா? பின்ன யாரு? அதுக்கும் மேல. ஹாய் சூப்பர் ஸ்டார். எப்படி? சூப்பர் தான். எங்கடா வாங்குன? இத ஒரு எக்ஸிபிஷன்ல பார்த்தேன். இது கிளே மாடல். இது மேல எனக்கு ஒரு கண்ணு. ஒரு வாரமா நான் தூங்கவே இல்லை தெரியுமா? இது எப்படியாவது நான் வாங்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வாங்கிட்டேன் பார். ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதமேற்கு, பூப்பறிக்க கோழல் எதற்கு, பொன்னோ பொருளோ கிழமேற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.
ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி. என்ன சொல்லு, வெள்ளை தாடியோட இருக்கும்போது அழகாவே தெரிகிறாரு. இதுல கொஞ்சம் யங்கா இருக்காரு. அப்போ எங்க இருந்தப்ப அழகு இல்லைன்றீங்களா? வெள்ளை தாடி தான், அந்த அம்சமே வேற. வாயை மூட்டு சும்மா இருங்க மாமா. எங்க சூப்பர் ஸ்டாரை பத்தி ஏதாவது பேசுனீங்க என்னடா பண்ணுவ? மொட்டை அடிச்சிருவோம் அவங்கள. பரவாயில்ல, வேற தொழில் வச்சிருக்க. மாமான்னு கூட பார்க்க மாட்டோம். இங்க நடிகர் படத்தை மாட்டிருக்கானே எப்படி? உனக்கு என்ன போச்சு? நீ சும்மா என்ன ஒரு ரூம்ல கொண்டு போய் மாட்டி வச்சுக்கிறதானே? இதென்ன நடு ஹால்ல? நீ யார் இதை பத்தி சொல்றதுக்கு? இதெல்லாம் ஓ வீடா? இது எங்க அக்கா வீடு. நீ இருக்கிறதே ஓசி, இதுல பெருசா அதிகாரம் பண்ண வேண்டாம். இவன் ரொம்ப துளுத்து போயிட்டான். டேய் என்னடா படம் இது? பார்த்தா தெரியல, சூப்பர் ஸ்டார் ரஜினி படம். 7000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்க. 7 லட்சம் ரூபாய் கொடுத்து அம்மா கார் வாங்கலையா? நான் எங்க சூப்பர் ஸ்டாருக்காக 7000 ரூபாய் கொடுத்து வாங்கினா என்ன தப்பு? இப்போ உனக்கு எதிராக 7000 ரூபாய்? என்னத்தை வித்து நீ? அவன் எதை வேணாலும் விற்பானே, மானத்தை வித்துருப்பான். பல்ல உடப்ப. தண்ட செலவு. நீயே ஒரு தண்டச்சோறு, இதுல பெருசா செலவு பத்தி பேச வேண்டாம். அண்ணே பாத்தீங்களானே, இவன் என்ன கேஸ் பாத்தீங்களா? நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போறேன். எந்த நேரத்துல வார் பிரேக் அவுட் ஆகுன்னே தெரியல நம்ம வீட்டுல. பிரேமி, நீ வந்தா தான் ஒரு வேளை இந்த வீட்டுக்கே விமோசம். பிரேமி, உனக்கு லெட்டர். அன்புள்ள பிரேமி, நடந்தவற்றை மறப்பதற்கும் உன் தந்தையை மன்னிப்பதற்கும் 10 ஆண்டுகள் போதாதா? நீ திரும்பி வா. உன் சவாலை நிறைவேற்றி காட்டி நீதான் ஜெயித்து விட்டாயே, அப்புறமும் அதற்கு இந்த அஜ்ஞாதவாசம். நீ திரும்பி வந்துவிடு. இன்னும் எத்தனை நாட்கள் நான் இருப்பேன் என்று எனக்கே தெரியவில்லை. காலம் கடப்பதற்கு முன் உனக்கு நான் இழைத்த தீங்கிற்கு பிராயச்சித்தம் செய்ய விரும்புகிறேன். என் மகளுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமையை செய்து முடிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. ஆம், உன் திருமணத்தை பற்றித்தான் சொல்கிறேன். உனக்காக ஒரு நல்ல இடம் பார்த்து வைத்திருக்கிறேன். அவர்களும் ஆவலாக இருக்கிறார்கள். உன் சம்மதத்திற்காக காத்திருக்கிறேன். ப்ளீஸ் கம் பேக். ப்ளீஸ் கம் பேக் பிரேமி. உன் சம்மதம் தெரிந்த பிறகு அவர்களுக்கு பதில் சொல்வதாக சொல்லியிருக்கிறேன். மாப்பிள்ளை பையனை நீ நேரில் பார்த்து உனக்கு பிடித்திருந்தால் தான் திருமணம். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ப்ளீஸ் நல்ல பதில் எழுது. ப்ளீஸ் கம் பேக். உன்னை நேரில் பார்க்க எல்லோரும் மிகுந்த ஆவலோடு இருக்கிறோம். அதற்கு சான்றுதான் அடுத்த பக்கம். உன் சித்தி சரோஜினியிலிருந்து கடைக்குட்டி ரோஜா வரை எல்லோருடைய கையொப்பத்தையும் தான் இப்பொழுது நீ பார்க்கிறாய். ஏமாற்றி விடாதே. பிரேமி, என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க? சரி சரி, முதல்ல காஃபியை சாப்பிடு.
வாட் இஸ் இட் தட் டிஸ்டர்ப்ஸ் யூ? இதுவரை உங்க அப்பாவோட லெட்டரை 7-8 வாட்டி படிச்சுட்டேன். என்னதான் முடிவெடுத்திருக்க? क्या जवाब लिखने वाली हो? சரின்னு பதில் எழுதிட வேண்டியது தானே. கல்யாணம்ங்கிறது ஒரு பயாலஜிக்கல் நெசசிட்டி. பிரேமி, அது ஒரு அருமையான கம்பெனியன்ஷிப். இட்ஸ் a partnership in emotion. எல்லாத்தையும் விட உனக்கு நல்லது செய்ய துடிக்கிற உங்க அப்பாவோட ஆசைய பூர்த்தி செஞ்ச மாதிரி இருக்கும். கோச்சுக்கு தெரிஞ்ச உனக்கு மன்னிக்கவும் தெரியணும். Look Premi, இந்த கல்யாணத்தினால you will be happy, he will be happy and we will also be happy. நான் இன்னைக்கே இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். She is not my mother. ஒரு சின்ன பொண்ணு, வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போய் வாழ்ந்துட முடியுமா? வாழ முடியுமா இல்லையான்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். எஸ், இது ஒரு சவால். उनका डैडियोட लेटर ரொம்ப इमोशनला இருக்கு. अब तुम क्या करने वाली हो? ரேஷ்மா, நீ எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, ஒரு காட்ஃபாதர். நல்ல வேளை காட் மதர்னு சொல்லாம போனியே. Don't use big words, Premi. என்னை மெட்ராஸ்ல இருந்து பாம்பே கூட்டு வந்து உங்க வீட்லயே இடமும் கொடுத்து என்னோட மேல் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. அப்பாட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். பட் ஃபார் யூ ஐ வுட் ஹேவ் பீன் நோவேர். அரே பஸ் பி கரோ. எதுக்கு இந்த ஃபிளாஷ்பேக்? நீ நல்லா படிச்சு முன்னேறணும்னு நினைச்ச and you've achieved it. That's all. Leave it at that. நான் ஃபைனலா முடிவெடுக்கிறதுக்கு முன்னால तुम्हें कंसल्ट करना चाहती थी. Oh, I'm honored. Hey, come on, don't play yaar. What's your opinion? Premi, you have always been assertive, stubborn. உன்னோட decisions நீயே எடுக்கிறவா. இப்போ நீயே என்ன கேட்கறதால சொல்றேன். A home is a home. Nothing can substitute it. Go back to your home. மேலோட்டமா நீ சிரிச்சாலும் உன் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் சிர்ஃப் मैं जानती हूँ. எப்போ என்ன கன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சியோ அப்போவே உன் மனசு மாற ஆரம்பிச்சாச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை யார். Just a second opinion. Premi, nobody is getting any younger. உன்னை போல தானே நானும் பிடிவாதமா இருந்தேன். எங்க அப்பா அம்மா கிட்ட मैं ये शादी नहीं करूंगी சொன்னேன். अब क्या हुआ? शादी हुआ, बच्चा हुआ and no regrets. அதே போல நீயும் வாபஸ் अपने घर लौट जाओ. Go back to your family. பட் ரேஷ்மா, நான் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தவன். So what? பார்சலாம் भूल जाओ. எப்ப அவங்களே விரும்புறாங்களோ நீ வரது, then fulfill their desire. அப்புறம் கல்யாணம் பண்ணி அந்த தாய் ஆகிற அந்த ஹாப்பினஸ், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கே, இட் மஸ்ட் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அப்புறம் புருஷனுக்கு பஸ் 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 பகுத்தோ சுக்கா. ठीक है ठीक है. இவ்வளோ தூரம் உனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேனே, என்ன டிசிஷன் எடுக்க போற? Let the decision be mine.